விவசாயத்தில் தன் வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய எளிமையான வழிங்க இருக்குங்க. இங்கே பாருங்கள், ட்ராலி மாதிரி இருக்க இந்த செட்டப்பில் சூப்பராக வந்து வாழைத்தாரை எவ்வளோ அழகாக இழுத்துட்டு போகிறாங்க இந்த டிராக்டரில். இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபார்மிங் பண்ணுறதுக்காக மலைப்பாங்கான இடத்துல எவ்வளோ அருமையாக வந்து இந்த மண்வெட்டியை வச்சு சூப்பராக வந்து கொத்தி விடுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லோரும் டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க இந்த வேலையை. அருமையான ஐடியாங்க இது. பாருங்கள், டெரஸில் நம்ம தீவனத்தெல்லாம் காய வச்சோம்னா மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே சூப்பராக இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே கொட்டிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையான அருமையான ஒரு யோசனைங்க. பாருங்கள், வீட்டில் இருக்கிற டெரஸில் சூப்பராக வந்து நெல்லை பயிரிட்டு சூப்பராக அறுவடை பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. களத்தில் காய போடுற தீவனத்தெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல்ஸு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வாரி சூப்பராக இந்த மூட்டையில் பேக்கிங் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸான ஒரு எக்யூப்மெண்ட்லாம் வந்துடுச்சு பாருங்கள் விவசாயத்தில். பாருங்கள், மல்ச்சிங் ஷீட்டில் உட்காந்த மாதிரியே வந்து இந்த செடியை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், வரப்பை முழுவதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்குங்க. நல்லா வெயிட்டான பொருளை கீழே போட்டு எருமாடை வச்சு சூப்பராக ஏர் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. இந்த டெக்னிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள், ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற பைப்ஸை எவ்வளோ அருமையாக வந்து நிலத்தில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஹோல்டு பண்ணி விட்டு அப்புறம் வந்து மெல்ச்சிங் ஷீட்டை போட்டு கிராப்புக்கு தேவையான ஹோல்ஸ் போட்டு, என்ன தான் புது புது டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் வந்தாலும் நம்ம பழைய டெக்னாலஜியாக இருந்தால் மாட்டை கொண்டு விழுவதை வந்து நம்ம மறக்கவே கூடாதுங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து மாட்டை வச்சு ஏர் ஓட்டுறாங்க. ட்ரோனை பொதுவாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் உரம் போகிறதுக்கும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போங்க. பாருங்கள், ஒரு சிலிண்டர் அந்த ட்ரோனில் கட்டிட்டு சூப்பராக வந்து வரப்பு வாய்க்காலை வந்து நோண்டி விடுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு டெக்னாலஜி. நிறைய இடங்களில் நாற்று வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க இது. பாருங்கள், எவ்வளோ அருமையாக நாற்றை பராமரித்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. பொதுவாக கை நடவு, மிஷின் நடவு பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இவன் எப்படி வந்து பறக்க விட்டு நடவுறவங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது. எப்படி வந்து ஈஸியாக வேலையை முடிக்கிறாங்க பாருங்கள். வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், மழையிலையும் காற்றுலேயும் வந்து பயிர் சாஞ்சிருந்தா கூட இந்த மினி டிராக்டரை வச்சு சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணி வெளியே தள்ளிடலாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா. வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து இந்த ஒரு மிஷினை வச்சு நடவு நட்டு போகிறாங்க. சூப்பராக வந்து வரிசையாக நடவு நடுதுங்க. பார்க்கவே ரொம்ப ஈவனாக இருக்குது. வீடியோவில் பாருங்கள், மண் நினச்சி அருமையாக பார் போடுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள், டிராக்டர் முன்னாடி இந்த ரொட்டேட்டர் செட் பண்ணிட்டோன்னா சூப்பராக வந்து மண் நினச்சிட்டே போவோம். அருமையாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு. பாருங்கள், எவ்வளோ அருமையாக செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக வந்து களைகளை எடுக்க முடியுது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு. பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து ஃபெர்டிலைசரை ப்ராட்காஸ்ட் தாங்க பண்ணுவோம். இவங்க பாருங்கள், தண்ணியிலே வந்து சூப்பராக கரைச்சி விட்றாங்க யூரியாவை. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், வாட்டர் மிலானை சூப்பராக ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து நெல்லை காய போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூல்ஸு. இந்த டூல்ஸை வச்சு நம்ம சூப்பராக வந்து அறுவடையான நெல்லை காய வச்சிடலாங்க. ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு இவர் ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கள் இந்த விவசாயி. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி ஒரு டப்பா மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு முன்னாடி 2 கன்று மாதிரி இருக்குது. இது மூலயமா ஃபெர்டிலைசரை சூப்பராக அப்ளை பண்ணிட்டு வராருங்க. வீடியோவில் பாருங்கள், இது ஒரு அருமையான ஏர் ஓட்டக்கூடிய ஒரு அட்வான்ஸான ஒரு மிஷினுங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து மண்ணை கொத்தி விட்டு சூப்பராக ஏர் ஓட்டிட்டு போகுது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷின். வீடியோவில் பாருங்கள், பல கிராமங்களில் இன்னமும் மின்சார வசதி கிடையாதுங்க. மின்சார வசதி இல்லாத கிராமங்களில் இந்த மாதிரி ஓல்டு இரிகேஷன் மெத்தட் தாங்க பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக கிணத்துலேருந்து தண்ணி இறக்கி ஊற்றுறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்க்லர் பார்க்குறதுக்கு எவ்வளோ காம்பர்டபுளாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் வைக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து ஒய்ஃபைல மூலியமாகவே சூப்பராக ஆப்ரேட் பண்ணுறாங்க. வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து கரும்பு புல்லை நடவு பண்ணுற ஒரு பெரிய டிராக்டர் மிஷினுங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து இவங்க புல்லை போட சூப்பராக நடவு பண்ணிகிட்டே வந்து மண் அணைக்குது. வீடியோவில் பாருங்கள், விவசாயம் பண்ணுறது ஒரு கௌரவ குறைச்சல் இல்லைங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து இந்த இளைஞர்களே வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். யாருமே தயக்கம் இல்லாமல் விவசாயம் பண்ணலாம். வீடியோவில் பாருங்கள், இவர் எவ்வளோ அருமையாக இந்த மேனுவல் சீடர் மிஷினை வச்சு சூப்பராக வந்து விதைகளை வந்து சாயில் அப்ளை பண்ணிகிட்டே வராரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு மிஷினு. என்ன ஒரு அருமையான ஒரு மிஷின் பாருங்கள். இந்த டிராக்டர் முன்னாடி செட் பண்ணியிருக்க இந்த ஃபேன் மாதிரி இருக்கிற இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து அறுவடைக்கு அப்புறம் இருக்கிற அந்த மட்டைகளை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பீஸாக கட் பண்ணி போடுதுங்க. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வேலை செஞ்சோன்னா எந்த களைப்பும் தெரியாதுங்க. பாருங்கள், டேபிள் ஃபேனை பின்னாடி செட் பண்ணிட்டு சூப்பராக வந்து வேலை செய்கிறாரு. வீடியோவில் பாருங்கள், களை எடுக்கிறதுக்கு சூப்பரான டூல்ஸுங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்து வீல் செட் பண்ணியிருக்கிறதுனால செம்மையாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அதுவுமே ஃபாஸ்ட்டாக நம்ம வேலையை முடிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், மக்காச்சோள மணிகளை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு செம்மையான ஒரு டெக்னிக்கு. சைக்கிளை கவுத்து போட்டு அந்த வீல் பண்ணுறதுனாலே செம்மையாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குது இந்த ஐடியா.
வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு கிராஸ் கட்டர் மிஷினு. பாருங்கள் களைகளை சூப்பராக ஒரு மட்டமாக எடுத்து போடுறதுக்கு செம்மையான ஒரு மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தோட்டத்துக்குள்ளெல்லாம் போய் சுத்தமாக பண்ணிட்டு வருது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஜாடிக்குள்ளே சூப்பராக வந்து நாற்றுகளை வளர்க்குறாங்க. பாருங்கள் இந்த நாற்றுகளை வளர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இது சாப்பிட்றது மூலியம் நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையாவே கிடைக்கும். நம்மலாம் வீட்டில் களைகள் இருந்தால் அதை மண்வெட்டி வச்சு அருமையாக வந்து கொத்தி எடுப்போங்க. அப்போ வந்து வேர் அடியிலே தங்கிடும். இந்த ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக வேரோடு வந்துடுங்க. வீடியோவில் பாருங்கள் ஊக்கு மாதிரி இருக்கிற இந்த கலப்பை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து இவங்க சீடிங் பண்ணிட்டு போகிறாங்க. பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு இருக்கிற மக்காச்சோளத்துக்கு சூப்பராக ஃபெர்டிலைசரை போட்டு மண் அணைச்சிட்டே போகுது. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் குதிரையை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து ஏறு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் கலப்பையை பின்னாடி செட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து குதிரை மூவ் பண்ணுறதுல செம்மையாக வந்து ஏறு ஓட்டுது. வீடியோவில் பாருங்கள் செடி நாற்றுகளை சூப்பராக வந்து இந்த மிஷினில் வைக்கிறது மூலிமா செம்மையாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடவு நட்டு போதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லென்த்து தவறாமல் சூப்பராக வந்து நடவு நடுது. சூப்பராக இருக்குங்க. வீடியோ நீங்கள் பார்க்குறது ஓல்டு இரிகேஷன் மெத்தட் தாங்க. பாருங்கள் ஏரி குளத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அரைக்கிறதுக்கு இந்த ஒரு சக்கரமாக இருக்க அந்த டைப்பில் தாங்க பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மல்ச்சிங் ஷீட்டில் சூப்பராக அந்த கொக்கிமாக இருக்க அந்த டைப் வச்சு செம்மையாக கொத்தி விடுறாங்க. அப்படியே விதைகளை போட்டு மண்ணை மூடுறாங்க. செம்மையாக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் தாங்க. இந்த ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சு நம்ம எவ்வளோ லென்த்தாக வேணாலும் அந்த பைப்பை எடுத்துகிட்டு போய் அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே இருக்குது இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தாங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அருமையாக வந்து ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரேயர் மிஷின் மாதிரி இருக்குது அந்த டைப்பில். வீடியோவில் பாருங்கள் செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இது பைப் செட்டப்பில் சூப்பராக வந்து உரத்தை கொட்டிகிட்டே போகிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு இவர் ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறாரு. இதனால் வந்து செடியில் இருக்கிற பக்கவாட்டு வேரில் நல்லா வந்து ஃபெர்டிலைசர் போகிறதுனால நல்லா வளர்ச்சி இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சு நம்ம சூப்பராக வந்து செடி முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மருந்து அடிக்க முடியுங்க. பாருங்கள் ஒரு வளைய மாதிரி இருக்குது. நல்லா வந்து யூஸ் ஆகுதுங்க இந்த ஸ்ப்ரேயரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நர்சரியில் எவ்வளோ அருமையாக வந்து சீடை போட்டு சூப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக். இந்த வீடியோவில் பாருங்கள் களைகளை கொத்தி எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள் செடிகளுக்கு இடையில இருக்க களைகளை சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன ஒரு அருமையான ஒரு சென்சார் வச்ச ஒரு மிஷின் பாருங்கள். சூப்பராக வந்து களைகளை எடுத்துகிட்டு அப்படியே சும்மா கிளறி விட்டு மண் அணைச்சிட்டு போகுதுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. இவர் எவ்வளோ அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் தயாரித்து அதிலே ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போகிறாரு. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். வீடியோவில் பாருங்கள் இது வந்து ஒரு அறுவடை பண்ணக்கூடிய ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டுங்க. இதை வச்சு நம்ம அருமையாக வந்து ஒரே ஆளாக வந்து அறுவடை பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் கை கடக்கமான ஒரு கொத்தி விடக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டு. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வேர்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சி பயிர் நல்லா வந்து வருங்க. பார்க்கவே களைக்கொல்லி அடிக்கும்போது செடியில் படாமல் இருக்கிறதுக்காக சூப்பரான ஒரு டெக்னிக்ங்க. பாருங்கள் களைக்கொல்லி அடிக்கும்போதே அதை ரிமூவ் பண்ணுறது மூலிமா செடியில் படாமலே அடிக்கிறேங்க. செம்மையாக இருக்குது இந்த ஒரு டெக்னிக். வீடியோவில் பாருங்கள் நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து உரத்தை வந்து கையால் எடுத்து விசிறுவோம். இங்கே பாருங்கள் நிறைய வந்து சூப்பரான எக்யூப்மெண்ட்லாம் வந்து போச்சுங்க. சூப்பராக வந்து அதுலேயே வந்து உரத்தை அப்ளை பண்ணுறாங்க. வீடியோவில் பாருங்கள் சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷனுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கலப்பை மாதிரி இருக்க அந்த ஒரு செட்டப்பை யூஸ் பண்ணி சூப்பராக களைகளை சுரண்டி எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா. வீடியோவில் பாருங்கள் பிவிசி பைப்பில் எவ்வளோ அருமையாக வந்து ரெயின் இரிகேஷன் பண்ணுறாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற பைப்லேயே சூப்பரான ஒரு செட்டிங்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் வரப்பு செட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து செவுறு மாதிரி சூப்பராக கட்டி விடுது. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிகளுக்கு மல்ச்சிங் ஷீட் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பராக வந்து மண்ணை அணைச்சி விட்றாங்க. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது செடி வகை களைகளை அழகாக வந்து வேரோடு எடுக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அதில் சென்டரில் வந்து குத்தி சூப்பராக வந்து வேரோடு எடுக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. விவசாயத்தில் எவ்வளோ அட்வான்ஸான மிஷின் நிறையா வந்துடுச்சிங்க. பாருங்கள் ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகக்கூடிய சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு ஸ்ப்ரேயர் மிஷின் மாதிரி இருக்குது. வீடியோவில் பாருங்கள் இது ஒரு ஹாட் சாயில் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது. இது வந்து ரொம்ப திடமான மண் பகுதியில் வந்து சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வீடியோவில் பாருங்கள் அறுவடைக்கு அப்புறம் அதில் இருக்கிற மல்ச்சிங் ஷீட்ஸை எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க. எவ்வளோ அருமையாக வந்து டிராக்டர் மூலிமா எடுக்கிறாங்க. ஜப்பான் கொரியா போன்ற நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிகளை கூட விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சேடை ஓட்டுது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க.